ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தரமான சம்பவங்கள் திஸ் வீக். இந்த வாரம் என்ன சம்பவம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஆக்ஷனில் என்னப்பா சம்பவம்? ஆக்ஷனே சம்பவம் தான். என்ன ஆக்ஷன் கேட்குறீங்களா? டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் 2025. இதில் ஆக்ஷனில் ஒன்றும் பெருசாக இல்லை, ஆக்ஷனுக்காக போட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் தான் பெரிய சம்பவம்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு பிளேயர்ஸோட ரிட்டைன்மெண்ட் பாலிசி. ஒரு டீமில் அவங்களுக்கு பிடிச்ச பிளேயரை ரீட்டைன் பண்ணோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிளேயர்கிட்ட விருப்பமே கேட்க தேவையில்லை. விளையாடுறீங்களா விளையாடலையா எங்கள் டீமுக்கு அப்படின்லாம் கேட்காம அந்த டீம் மேனேஜ்மெண்ட்டே முடிவெடுத்து அந்த பிளேயரை ரீட்டைன் பண்ண முடியும். இது ஃபஸ்ட்டு பிரச்சனை. ரெண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் அன்கேப்டு பிளேயர்ஸ் கேட்டகரி. இதில் கேப்டு பிளேயர் யாருன்னா அந்த கடைசி 5 வருஷத்தில் யாரெல்லாம் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாண்டுருக்காங்களோ அவங்க கேப்டு பிளேயர் கேட்டகரிக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி யாரும் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் மேட்சஸ் விளையாடாத பிளேயர்ஸை அன்கேப்டு கேட்டகரி அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இதில் என்னப்பா பிரச்சனைனா இந்த அன்கேப்டு கேட்டகரியோட பிளேயர்ஸ்க்கு என்ன பேஸ் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான் பிரச்சனை. எப்படின்னா இப்போ வந்து ஒரு டீமுக்கு 80 லட்ச ரூபாய் பர்ஸ் அமௌண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க. இதில் கேப்டு பிளேயர்ஸ்க்கு எக்ஸ்பென்ஷன் கொடுக்கறதுக்கு 20% ஆஃப் தி டோட்டல் பர்ஸ் அமௌண்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட் பிளேயருக்கு செலவு பண்ணலாம். முதல்ல இருக்கிற டாப் பிளேயருக்கு நம்ம இப்போ கேப்டு பிளேயராக இருக்காருன்னா 16 லட்ச ரூபாய்க்கு எடுக்கிறோன்னா அடுத்தடுத்த கேப்டு பிளேயர்ஸ்க்கு அந்த ப்ரைஸ் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். 16 லட்சத்துலேருந்து 12 லட்சம், 12லேருந்து 8 லட்சம், 8லேருந்து 6 லட்சம் வரைக்கும். ஸோ 6 லட்சம் பேஸ் ப்ரைஸ்லேருந்து நம்ம கேப்டு பிளேயர்ஸை ரீட்டைன் பண்ண முடியும். அதே அன்கேப்டு பிளேயர்ஸ் கேட்டகரிக்கு போனீங்கன்னா 2.4 lakh ஃபிக்ஸட் பேஸ் லைன் ப்ரைஸ். அவ்வளோதான். எவ்வளோ பெரிய ஆல்ரவுண்டராக இருக்கட்டும், பர்ஃபார்மராக இருக்கட்டும், எந்த பிளேயராக இருந்தாலும் அவங்கள 2.4 lakhக்கு நாம ரீட்டைன் பண்ணிட முடியும். இந்த 2 ரூல் தான் இப்போ பிரச்சனையாக பேசப்பட்டு இருக்கு. இதனால டீமுக்குள்ளேயே நிறைய குழப்பம், நிறைய பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு கருத்தெல்லாம் வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி எந்தெந்த டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் பாதிக்கப்பட்டிருக்காங்க வரிசையாக பார்க்க போகிறோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் பார்க்க போகிறது டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் திண்டுக்கல் டிராகன்ஸ். எந்த டீம்னு தெரியுதா? நம்ம ஆஷனா லீட் பண்ணக்கூடிய டீம். நம்ம ஆஷனா யாருன்னு தெரியும்ல? கிரிக்கெட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு அநியாயம் நடக்குதுன்னா உடனே குரல் கொடுக்கக்கூடிய நபர். உதாரணத்துக்கு ஐபிஎல்ல ரைட் டு மேட்ச்னு ஒரு கான்செப்ட் வந்தது. அந்த கான்செப்ட் வந்து பிளேயர்ஸ்க்கு அப்போசிஷன் ஆனது. அது பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக கிடையாது, அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து குரல் கொடுத்திருந்தார். அப்போ பயங்கரமாக ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். அதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்களே சிலுத்து போய் சில்லறையெல்லாம் விட்டு எரிஞ்சோம். நீ வேணாம், நான் உன்னை முடிஞ்ச ஆக்ஷன்ல எடுக்கிறேன், அனுப்பிச்சிடுறேன். ஓகேயா? ஸோ பேசிக்கலி நீ என்ன சொல்றேன்னா என்னோட டாப் 4-5 பிளேயர்ஸ்ல நீ இல்லை, நான் உன்னை சைன் பண்ணல, நீ ஆக்ஷனுக்குள்ள போங்கிற. ஆக்ஷனுக்குள்ள போனதுக்கு அப்புறம் எதுக்குங்கிறேன். அது ஆக்ஷன் போனதுக்கு அப்புறம் நீ கான்ட்ராக்சுவலி யூ ஆர் நாட் பைண்டிங் த பிளேயர் வித் யுவர் டீம். ஸோ வாட் கிவ்ஸ் யூ த ரைட் டு மேட்ச் தெம்? அதுக்கப்புறமா டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷனில் நடக்கக்கூடிய இந்த அசம்பாவிதத்துக்கும் இவர் கண்டிப்பாக குரல் கொடுத்துருப்பாருன்னு சொல்லிட்டு நாங்கள் இவர் எங்கேயாவது பேசியிருக்காரா அப்படின்னு தேடி பார்த்தா எங்கேயுமே பேசல. ஸோ அப்போ யாருமே இந்த டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷனை பற்றி பேசலையா அப்படின்னு கேட்டால் பேசியிருக்கிறார். அதுக்கு தான் களத்தில் ஒரு சீனியர் வேணும் என்பது ஸ்ரீகாந்த் இருக்கார்ல, கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த் அவர்கள், சீக்கா என்று செல்லமாக அழைக்கப்படும் பிளேயர். அவர் வந்து சூப்பர் சீனியர், எல்லாருமே மச்சா மச்சா அப்படின்னு பேசக்கூடிய ஒரு பிளேயர். அவர் வந்து இந்த பிரச்சனைக்காக குரல் கொடுத்துருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து குரல் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அஸ்வின் மாதிரி இருக்கக்கூடிய சீனியர் பிளேயர்ஸ் கண்டிப்பாக பிளேயர்ஸ்க்கு சப்போர்ட்டிவாக பேசணும், அவங்களாம் எடுத்து பேசியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அஸ்வின் பேசணுன்றதை வலியுறுத்தியிருக்கார். நியாயமே கிடையாது. டிஎன்பிஎல் பண்றது தப்பு, என்னவோ பண்ணிருக்காங்க இவங்க. இதெல்லாம் இது வந்து போங்குன்னு வாங்க தெரியுமா? தமிழ்ல மச்சான் ரொம்ப போங்கு அடிக்கிறாங்கடா அப்படின்னு. இது சொல்லி போங்கு கம்மானியா நீங்க வந்து பண்ண திடீர்னு ஒரு நாள் பிளேயர் பாவம் அவன் உயிர் கொடுத்துனா ஆடுறான் மச்சான். இப்ப சாய் சுதர்ஷனா இட்ஸ் அன்ஃபேர் அண்ட் சாய் சுதர்ஷன் நீ சஞ்சய் சிங் சொன்னீங்க, எவ்வளவு சிவம் சிங். டேய் அஸ்வினே, நீ யாரு ஃபைட் பண்ணுமேடா இவங்களுக்குலாம்? நீ தான் இவ்வளவு பெரிய சீனியர் பிளேயரா, நீ தான் சண்டை போட்டு சொல்ல வேணாமா? ஸோ இதுதான் சீனியரின் கடமை என்பது. எப்படி பேசினார் பாருங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருடைய கருத்து டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் தொடர்பாக செம வைரலாக பேசப்பட்டது. ஸோ கமிங் பேக் டு தி டாபிக், திண்டுக்கல் டிராகன்ஸ்ல எந்தெந்த பிளேயர்லாம் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு முன்னாடி நிற்கிற ஒரே பிளேயர் சிவம் சிங். அவர் வந்து எப்பேற்பட்ட பிளேயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் டாப் ரன் கெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து சார்ட்டில் இருக்கக்கூடிய பிளேயர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறவர், ஆல்ரவுண்டரு, சூப்பரான பர்ஃபார்மன்ஸுக்கு பேர் போடுவார். இந்த மாதிரிலாம் நல்ல கிரெடிட்ஸ் இருக்குது. அவர் போன ஏலத்தில் எடுத்த ப்ரைஸ் கேட்டிங்கன்னா இன்னும் கூட இதில் பயங்கரமாக இருக்கும். போன தடவை 16 லட்சத்துக்கு 5000 ரூபாய் கம்மி பண்ணி 15,95,000 ஒன்லி அப்படின்ற லெவலுக்கு அவரை ப்ரைஸில் ஏலத்தில் எடுத்தாங்க. ஸோ இந்த ஏலத்தில் எடுத்த ப்ரைஸை இப்போ ரீடைன் பண்ணுறதுக்கு அவங்க எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கவே தேவையில்லை. அன்கேப்டு பிளேயர் கேட்டகரியில் போட்டு 2.4 lakh சோலியை முடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ரீடைன் பண்ணியிருக்காங்க சிவம் சிங். இதை பார்க்கும்போது தான் அப்போ அந்த பிளேயரோட வேல்யூ என்ன, நீங்கள் அவர் என்ன வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்ற நிறைய கேள்விகள் வருது. இது இந்த டீமில் மட்டும் கிடையாது, இன்னும் அடுத்ததா ட்ரிச்சி கிராண்ட் சோழாஸ் அவங்கள பற்றி சொல்லி ஆகணும். போன தடவை ஆக்ஷனில் ஹையஸ்ட் பிட்டிங் அப்படின்ற ஒரு பிளேயராக இருந்தவர் சஞ்சய் யாதவ்.
ஹையஸ்ட் பிட்டர்ஸில் இவரும் ஒருத்தர், ஹையஸ்ட் பிட்டட் பிளேயர்ஸில். இந்த மாதிரி ஒரு பிளேயர் 22 லட்சம் ரூபாய் எடுத்தாங்க போன ஆப்ஷனில். இந்த தடவை அவர் ரீடைன் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட் தெரியும்ல, இவர் கேப்டன் பிளேயர், நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்காரு, ஏற்கனவே இந்த டீமுக்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த பிளேயருக்கு 6 லேக் கொடுத்து ரீடைன் பண்ணிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும், ஏன்பா இவ்வளோ கம்மி ப்ரைஸ் கொடுத்து ரீடைன் பண்ணுறாங்கலாம் கதறிட்டு இருக்கீங்க, அப்போ ரீடைன்மெண்ட் எனக்கு வேணாம், நான் வெளில போகிறேன், என்னை ஆப்ஷனில் விடுங்க, மற்ற டீம் என் மேலே பிட் பண்ணி நான் அந்த டீமுக்காவது போகிறேன் நல்ல ப்ரைஸ்க்கு அப்படின்னு வந்து பிளேயர் சொல்லலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லலாம், வாய்ப்பு இருக்குது. எப்போ டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஓகே சொல்லணும், அப்போ தான் வாய்ப்பு இருக்குது. டீம் மேனேஜ்மெண்ட் ஓகே சொல்லுவாங்களா? சரி, ஓகே, பதில் உங்களுக்கே தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால லெட்ஸ் நாட் கெட் டீப்பர் இன்டு தட். அடுத்ததாக என்னென்னா, அடுத்தது சேலம் ஸ்பார்டன்ஸ் இருக்கிறதுலையே இந்த புது ரூல்ஸை, அதுவும் அந்த கேப்டன் அன்கேப்டன் கேட்டகரி இருக்குல்ல, இதை சூப்பராக பயன்படுத்தின டீம்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் தான். எந்த அளவுக்குன்னு நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆல்ரவுண்டர்ஸ் விவேக்ன்னு இருக்காரு, சன்னி சந்து, இந்த 2 பிளேயர்ஸ் இருக்காங்க. அப்புறம் லீடிங் விக்கெட் டேக்கர் பொய்யாமொழி இருக்கார். இவங்க 3 பேரையும் போன சீசனில் அவங்க என்னென்ன விலையை எடுத்தாங்கன்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். விவேக்கை 11 லட்சத்துக்கு எடுத்திருக்காங்க. அடுத்தது சன்னி சந்து 10 லேக்ஸ்க்கு எடுத்திருக்காங்க. அடுத்தது நம்ம பொய்யாமொழி அவர்கள், அவரை 7.25 லேக் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் எடுத்த எல்லாரையுமே இவங்க எல்லாருமே அன்கேப்டு கேட்டகரியில் வர்றாங்கன்னு சொல்லி ஒரே ஐடியா 2.4 லேக் அப்படின்னு சொல்லி பில்லை போட்டு உட்கார வச்சுட்டாங்க. எல்லாருக்குமே 2.4 லேக் தான் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு 2,40,000 ரூபாய் குத்து டீமுக்குள்ளே உட்கார வச்சுட்டாங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், சென்னையில் இருந்துட்டு சேப்பாக் சூப்பர் கில்லிஸை பற்றி பேசலைன்னா எப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, சேப்பாக் சூப்பர் கில்லிஸில் நம்ம கவனிக்க வேண்டியது டீமோட கேப்டன் இருக்காரு, பாபா அபரஜித் இருக்காரு. அவர் மேலே போன தடவை சீசனில் அவருக்கு எவ்வளோ கட்டி எடுத்தாங்கன்னா 10 லட்ச ரூபாய் கட்டி அவரை ஆப்ஷனில் எடுத்தாங்க. இந்த தடவை அவருக்கு 8 லட்ச ரூபாய் மட்டுமே கமிட் பண்ணி அவர் ரீடைன் பண்ணிட்டாங்க. லிஸ்ட் இதோடு நிற்கல, இன்னும் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அதில் 2 கேட்டகரி இருக்காங்க. ஒன்று ஒரு அளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க, இன்னொன்று ஐயோப்பா அப்படின்னு பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டவங்க அப்படின்றவங்கள ஃபஸ்ட் நம்ம பார்த்துருவோம். சேப்பாக் சூப்பர் கில்லிஸை எடுத்துக்கோங்க. அதில் ஜெகதீஷன் இருக்கார். இந்த தடவை அவரை ரீடைன் பண்ண அமௌண்ட்டும் சேம் 6 லேக். ஸோ அவருக்கு பெரிய லாஸ் கிடையாது. அதே நேரத்தில் பெரிய லெவலில் அடுத்த ஸ்டெப்புக்கான க்ரோத்தும் அவருக்கு இந்த சீசனில் பார்க்கப்படலை. அதுக்கு அடுத்ததான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸை சேர்ந்த அருண் கார்த்தி 12 லேக் அமௌண்ட்டை இந்த தடவை வந்து அதே ரீடைன் அமௌண்ட்டாக ஃபிக்ஸ் பண்ணி 12 லேக்கு ரீடைன் பண்ணிட்டாங்க அருண் கார்த்தியை. ஸோ அவருக்குமே பெரிய லாஸ் கிடையாது, அவருமே வந்து ஒரு சேஃபர் பிளேஸில் இருக்காங்க. இதே மாதிரி ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் இந்த டீமில் இருக்க சாய் கிஷோர், இவரை வந்து போன ஆப்ஷனில் ஹையஸ்ட் பிட்டட் பிளேயர் லிஸ்ட்டில் நம்ம பார்க்க முடிஞ்சது. 22 லேக்குக்கு போன தடவை இவரை வந்து ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. இந்த தடவை அவர் வந்து 16 லட்சமே கொடுத்து ரீடைன் பண்ணிட்டாங்க. 16 லட்சம் அப்படின்றது நம்ம வந்து வேல்யூ கம்மியாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் நம்ம கவனிக்கணும். 80 லேக் பர்ஸ் அமௌண்ட்லேருந்து 20% ஒரு கேப்டு பிளேயருக்கு ஹையஸ்ட் ப்ரைஸ் அமௌண்ட் ரீடைன் பண்ணுறதுக்கு ஃபிக்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டியாக இவருக்கு வந்து 16 லேக் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹையஸ்ட்டு ரீடைன் அமௌண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரே ஒரு சின்ன ஆறுதல் பரிசு சாய் கிஷோர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலுமே அவருக்கு வேல்யூ ரொம்ப பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து கிடையாது. ஸோ இதை தவிர யாரெல்லாம் ஹெவியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க, அதுவும் முக்கியமாக இந்த அன்கேப்டு கேட்டகரி அப்படின்றதால யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம புகழ்பெற்ற சேலம் ஸ்பார்டன்ஸ் அவங்க ஆல்ரெடி இந்த அன்கேப்டு கேட்டகரியை வச்சு நிறைய பிளேயர்ஸை ரீடைன் பண்ணியிருந்தாங்க. அதில் வேல்யூ ஆடடாக ஹரிஷ்குமார் அப்படின்ற பிளேயரு, அவர் வந்து போன தடவை ஆப்ஷனில் எடுத்த அமௌண்ட் வந்து 15.4 லேக். எவ்வளோ பெரிய ஹெஃப்டி அமௌண்ட்டுன்னு பார்த்துக்கோங்க. ஸோ அவரை அன்கேப்டு கேட்டகரியில் இப்போ இருக்கிறதுனால 2.4 லேக்குக்கு ரீடைன் பண்ணிட்டாங்க சேலம் ஸ்பார்டன்ஸ். இது மட்டும் இல்லாமல் ட்ரிச்சி கிராண்ட் சோழாஸ் இருக்காங்க. அவங்க ராஜ்குமார் அவரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா போன தடவை எடுக்கும்போது 5.8 லேக்கில் எடுத்தாங்க. இந்த தடவை அவர் அன்கேப்டு கேட்டகரியில் அவர் வந்து ஃபாலோ ஆனதுனால அவரை வந்து 2.4 லேக்குக்கு லாக் பண்ணிட்டாங்க. அடுத்தது சிஹெச்எம் மதுரை பேந்தர்ஸ், அங்கே வந்து சத்துர்வேத் அப்படின்றவர், அவரை வந்து 6 லேக்குக்கு போன தடவை ஆப்ஷனில் எடுத்திருந்தாங்க. ஆனால் இந்த தடவை அவரும் அன்கேப்டு கேட்டகரியில் மாட்டி 2.4 லேக்குக்கு ரீடைன் செய்யப்பட்டார். ஸோ இது டீம் ஸ்பிரிட்டை எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ண போகுது, இது வந்து கரெக்டான ஒரு வே ஆஃப் ஆக்ஷன் நடத்துகிற விதமாக ஏகப்பட்ட கேள்விகள் இருக்குது. இது தொடர்பாக கிரிக்கெட் விமர்சகர்கள் என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நமக்கு லைட்டாக அப்படி காதை ஒத்து கொடுத்து கேட்டோம்னு வச்சுக்கோங்க, யாருமே எதுவுமே பேசலை அப்படிங்கிறது பெரிய ஆச்சரியம். இந்த மாதிரி கவனிக்கப்படாத சம்பவங்கள், கவனிக்க வேண்டிய சம்பவங்களில் தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்காக காத்துட்ருக்கு தரமான சம்பவங்கள் அண்ட் எங்களோட டீம். ஸோ மறுபடியும் ஒரு சம்பவத்தோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுறது உங்கள் அசால்ட் அரவிந்த்.